Good morning, my dear student. Today we are discussion about thermodynamics, one of the part, application of the heat up combustions. So இதோட application நம்ம பார்க்க போறோம். Heat up combustions. First எத்தனை பார்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இருக்கு. ஒன்று calculation of heat up formations. Next ones two calculation of calorific value of food and fuels. Next heat of solution, heat of neutralizations, molar heat of fusions, molar heat of vaporizations. Next molar heat of sublimations, heat of transitions. That's all. So very easy topic. First one, calculation of heat of formations. So formation நம்மளுக்கு நல்லாவே தெரியும். Two compounds சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணால் அது ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸ். இது எப்பவுமே நம்ம படிச்சிருக்கோம். So any one organic compound can be determined with considerable ease. They are employed to calculate the heat of formation of other compound. So for example, methane formula CH4. From the value, இதோடைய வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ combustion for hydrogen H2, C graphite and CH4. So minus 285.8 எதுக்கு ஹைட்ரஜனுக்கு, minus 393.5 எதுக்கு கார்பனுக்கு. ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும், CH4. அப்போ அதோடைய வேல்யூ minus 890.4. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கார்பனுடைய வேல்யூ, ஹைட்ரஜனுடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு மீத்தனுடைய வேல்யூ. ஸோ இது ஃபுல்லாக கம்பஷன் ஆகும்போது அதோடைய வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்றத இது மூலிமா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் கிராஃபைட் நம்ம எடுத்துக்கிறேன். கிராஃபைட் ப்ளஸ் ஹைட்ரஜன்ஸ் கிவ்ஸ் CH4. இதுதான் இதோடைய வேல்யூ. ஸோ டோட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ, எக்ஸு. டோட்டல் ஃபார்மேஷன்னா ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ ஏன் சார் அதான் மீத்தேன் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு பண்ணிக்கலாம்னா இல்லை, ப்ளஸ் ரியாக்டனும் ப்ராடக்டும் நம்ம சேர்ந்து தான் நம்ம ஃபார்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபார்மேஷன் சொல்கிறது அது இந்த இது தான் நம்ம சொல்ல போகிறோம். சரி, நெக்ஸ்ட்டு இதே போல் ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுலர் ஃபார்ம் ஆகும். கார்பன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வெரி ஈஸி. ஹைட்ரஜன் சொல்கிறது H2 ப்ளஸ் 1/2 O2. என்னங்க சார் 1/2 O2, ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 1 இருக்குது. அதாவது 2 ஆக்சிஜனில் ஆஃப் இருக்குது. அப்போது ஒரு ஆக்சிஜன் ஆஃபு, இன்னொரு ஆக்சிஜன் ஆஃபு. அப்போ ஆஃப் தான் இருக்குன்னா ஆஃப் சேர்ந்தது 1. அப்போ H2O லிக்யூட். ஸோ அதோடைய வேல்யூ ΔH minus 285.8. நெக்ஸ்ட்டு கார்பனுக்கு கிராஃபைட், கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும், அதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு மீத்தேனுக்கு அதோடைய ஃபார்முலா இங்கே இருக்குது, அதோடைய மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், எடுத்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒட்டுக்கா, அதாவது ஓவரால் ரியாக்ஷன் நம்ம எழுதணும் இல்லையா. இப்போ கார்பன் டை ஆக்சைடு எழுதுகிறோம், H2O எழுதுகிறோம். இந்த கியூஸ் என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O நம்மளுக்கு மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து வெளியே போகும். ஸோ இதோடைய வேல்யூ வந்து ப்ளஸ், அதாவது ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே வந்து நம்ம ப்ளஸில் எழுதுகிறோம். அப்படி ஏன்னா இங்கே ரியாக்டரில் இருக்கும்போது மைனஸில் வரும், ப்ராடக்டில் வரும்போது ப்ளஸில் வரும். அப்போ ப்ளஸில் வரும்போது ப்ளஸ் 890.4 kJ மோல் இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே சாரி இதோடைய வேல்யூங்க இங்கே பார்க்கலாம். அதாவது 1
ஈக்குவல் டு அதான் கொடுத்துருக்காங்க, இங்கே மறைஞ்சிருக்கு. அடுத்தது ப்ராக்கெட் 2 × 2 × 2. ஸோ ஏன் 2ன்றது ஃப்ரண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, அதனால் 2 × 2ன்றதை நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு +3 +4 இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ நம்ம 1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம 2 இருக்குது, அதனால் 2 × 2 அப்படின்றத எழுத போகிறோம். +3 +4. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே போல் எக்ஸ் எடுத்துக்க போகிறோம், 2ஓட வேல்யூ எடுத்துக்க போகிறோம். 2 இருக்குது, 3ஓட வேல்யூ எடுத்துக்க போகிறோம், 4ஓட வேல்யூ மொத்தம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே மைனஸாக இருக்கும், ஒரு சிலது பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மைனஸ் பண்ணும்போது -74.7 kJ அதாவது கிலோ ஜூல் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் வந்து எனர்ஜி வந்து வெளியே வரும். அந்த எனர்ஜியோடைய வேல்யூ தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எனர்ஜி வெளியே இருந்திருக்குன்னா -74.7. இது மீத்தேனுக்கான ஒரு எனர்ஜி அப்படின்றத சொல்லலாம். ஸோ வெரி சிம்பிள். இதை ஒன் மோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் கலோரிஃபைக் வேல்யூ ஆஃப் ஃபுட் அண்டு ஃபியூல். இங்கே வந்து ஃபுட்டோட யூனிட்டும் சரி, நம்மளுடைய ஃபியூலோட யூனிட்டும் சரி என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தோன்னா 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் கம்ப்ளீட்லி பர்ன் ஆகக்கூடியது. ஓகேங்களா? த கலோரிஃபிக் வேல்யூ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் கலோரிஸ் ஆர் ஜூல்ஸ் when 1 gram of the substance is completely burned. அப்போது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், சம் அமௌண்ட் ஆஃப் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கலோரிஃபைல. அப்போது 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்லி பர்ன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ப்ராடக்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அந்த ஹீட் வந்து என்ன ஆகுது, ஃபுல்லாக கம்ப்ளீட்லி என்ன ஆகணும், பர்ன் ஆகணும். அப்படி பர்ன் ஆகும்போது அதோடைய எஸ்ஐ யூனிட்டுடைய வேல்யூ எவ்வளோனா, ஃபஸ்ட்டு கலோரிஃபை வேல்யூ வந்து ஜூல் கே கிலோகிராம் இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு இது தான் CALG இன்வர்ஸ் அப்படின்றத அவங்க 2 விதமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹீட் ஆஃப் சொல்யூஷன். இது வந்து ஈஸியாகவே சொல்லிட்டு போயிடலாம், இனி வர டாப்பிக்லாம் வந்து ஈஸியாகவே சொல்லிட்டு போகலாம். ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு எனி ஒன் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு சப்ஸ்டன்ஸ் இஸ் டிசால்வ்டு இன் எ சால்வெண்ட். அதாவது சப்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசால்வ் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ த ஹீட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டிஃபைன் ஆஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி வென் ஒன் மோல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிசால்வ் இன் எ ஸ்பெசிஃபைட். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சப்ஸ்டன்ஸை அதுக்கேற்ற சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணால் ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த என்தால்பி வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகும். அது எவ்வளோனா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான். 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் அது டிசால்வ் பண்ணும்போது என்தால்பி சேஞ்ச் ஆகும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? எனி ஒன் சப்ஸ்டன்ஸ் 1 கிராம் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற சால்வெண்ட்டு. இப்போ சால்ட் எடுத்துக்கிறேன், அது ஒரு சப்ஸ்டன்ஸ். சால்ட்டுக்கு தேவையான சால்வெண்ட் எது, வாட்டர். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வாட்டர் ஆட் பண்ணால் எனக்கு என்தால்பி சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து ஹீட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்கிறது, ஒரு ஆசிட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆசிட் மேலே நம்ம பேஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆசிடும் பேஸும் சேர்ந்து எனக்கு நியூட்ரலைசேஷன் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன்ஸ். த சேஞ்ச் இன் த என்தால்பி வென் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட் பை 1 கிராம் ஈக்குவலண்ட். அப்போ 1 கிராம் ஆசிட் எடுத்துக்கிட்டு 1 கிராம் பேஸ் ஆட் பண்ணால் எனக்கு கம்ப்ளீட்லி
நியூட்ரலைசேஷனாக ஃபார்ம் ஆகிடணும். ஸோ இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஒரு ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ், ஸோ NaCl H2O. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு என்தால்பியுடைய சேஞ்ச் வந்து கிடைக்கும் -57.32 கிலோ ஜூல். ஸோ இதே போல் வாட்டர் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த வாட்டர்லேயும் மேக்ஸிமம் நியூட்ரலைசேஷன் இல்லையா, அப்போ இங்கே வரும்போது இது நியூட்ரலைசேஷன்ஸ், இது வாட்டருடைய நியூட்ரலைசேஷன்ஸ் 57.32 அப்படின்றது சொல்கிறாங்க. அதே போல் வாட்டர் எடுத்துக்கிட்டால் அது வாட்டர்லேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -57.32 கிலோ ஜூல் தான் கிடைக்கும். ஏன்னா அதோடைய நியூட்ரலைசேஷனும் ஒன்று தான், இதோடைய நியூட்ரலைசேஷன் the same value, strong acid and strong base. So 57.32 -57.32 kilojoules. So same value தான் நம்மளுக்கு present ஆகும். ஸோ இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நம்மளுக்கு வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த வாட்டர் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அது எல்லாத்துடைய வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ப்ராடக்டால் நம்மளுக்கு வந்து வேல்யூ சேமாக இருக்காது. மேக்ஸிமம் இதில் வந்து ஆசிட் இருக்கும், பேஸ் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துக்க போகிற வாட்டர் வந்து நியூட்ரலைசேஷன்ஸ். அப்போ வாட்டர் கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே வாட்டருடைய கிலோ ஜூல்ஸ் எவ்வளோ இருக்கும், அதோடைய என்தால்பி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -57.32. நெக்ஸ்ட்டு molar heat of fusions. Very easy. The change in enthalpy when 1 mole of a solid substance is converted into the liquid state at it is melting point. Fusion சொல்லும்போது melting point அப்படின்றத நான் சொல்லுவோம். fusionனா என்னது, melting point. அப்போ 1 mole of substance எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு லிக்யூடாக கன்வெர்ட் ஆகும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட், அதாவது ஃபியூஷன் ஆகிருக்கு. சப்ஸ்டன்ஸு லிக்விடாக ஆகுதுன்னா ஃபியூஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபியூஷன் ஆகிருக்கு. அப்போ ஃபியூஷன் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா என்தால்பி சேஞ்ச் ஆகும். ஸோ வாட்டர் எடுத்துக்கிறேன். வாட்டர் பார்த்தோன்னா ஒரு சாலிடாக இருக்குது, அதாவது ஐஸ் க்யூப்னு சொல்லுவோம், அது சாலிடு. ஸோ நான் ஹீட் பண்ணும்போது அது ஃபியூஷன் ஆகும், லிக்விடாக ஃபார்ம் ஆகும். லிக்விடாக ஃபார்ம் ஆகுது +5.98 கிலோ ஜூல் ஃபியூஷனுக்கான ஒரு வேல்யூ. இதே போல் நம்ம நான் வேறு என்ன எடுத்துக்கினா மோலார் ஹீட் ஆஃப் வேபரைசேஷன். வேபரைசேஷன் சொல்கிறது என்னது, மேக்ஸிமம் ஒரு வாட்டர் நல்லா ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் ஹீட் பண்ணும்போது வேப்பராக வெளியே போகும், அதுதான் வேபரைசேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த the change in enthalpy when 1 mole of liquid, எல்லாமே 1 mole தான் தம்பிங்களா, 1 mole of liquid, 1 mole of liquid is convert into vapor state. ஸோ 1 mole of liquid எடுத்துக்கிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது, வேப்பர் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது பாயிலிங் பாயிண்ட், அதுதான் வாட்டராக எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் 373 கெல்வினில், அதாவது 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணால் எனக்கு என்னவா கிடைக்கும், வாட்ரு வேப்பராக போகும். அதோடைய என்தால்பி +40.626 கிலோ ஜூல். நெக்ஸ்ட்டு சப்ளிமேஷன், ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன், மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன்ஸ். சப்ளிமேஷன் வந்து நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாலிட் எடுத்துகிட்டு டைரெக்ட்லி நான் ஹீட் பண்ணும்போது அது வேப்பர் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகும். வித்தவுட் சேஞ்சிங் அது லிக்விடாக ஃபார்ம் ஆகாது, அது லிக்விடாக ஃபார்ம் ஆகாது. இதுதான் சப்ளிமேஷன் அப்படின்றத சொல்லுவோம். வேப்பர் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகும். இட் இஸ் சப்ளிமேஷன் டெம்பரேச்சர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் வந்து சப்ஸ்டன்ஸாக இருக்கும், சாலிடாக இருக்கும். அதை நம்ம 373 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது வேபரைசேஷனாக ஃபார்ம் ஆகும், அதாவது சப்ளிமேஷனாக ஃபார்ம் ஆகும். இதோடைய என்தால்பி +62.42 kJ. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன்ஸ் சொல்லும்போது ஸோ இங்கே P ஒயிட் இருக்குது, P ரெட்டாக
மாறி இருக்குது. சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, த ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன் டிஃபைன் as change in enthalpy when one mole of element change from one of it is allotropic from to another. அதாவது டிரான்சிஷன் சொல்லும்போது இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து வேறு ஒரு சார்ஜாக வேறு இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகும். அப்படி போகும்போது நம்மளுக்கு என்னவா கிடைக்குது, ஒன்று சார்ஜ் வந்து மாறலாம். சார்ஜ் மாறும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். அப்போ ஸ்ட்ரக்சர் மாறுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான்சிஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்சிஷன் டைமண்ட் இன்ட்டு கிராஃபைட். ஸோ டைமண்ட்லேருந்து கிராஃபைட்டாக ஃபார்ம் ஆகலாம். இல்லை மோனோக்ளினிக்லேருந்து ராம்பிக் கிளினிக்காக ஃபார்ம் ஆகலாம். அப்படின்றது தான் இங்கே ட்ரான்சிஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அலோட்ரோபிக் ட்ரான்சிஷன் தான் இன் சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ் கேன் பி ரெஃபரன்ஸ்ட். ஓகேங்க, இங்கே அலோட்ரோபிக்ஸ் கொடுக்குறாங்க. அலோட்ரோபிக்ஸ்னாவே ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சுது. மேக்ஸிமம் இதிலேருந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா கால்குலேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு calculation of calorific value of food and fuels, heat of solutions, heat of neutralizations, next molar heat of fusions, molar heat of vaporizations, next molar heat of sublimations, heat of transitions. That's all. Very easy topics. Thank you, my dear student.